ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காரக்கோடி ஸ்பெஷல் சிக்கன் குருமா நம்ம எப்படி செய்முறை பார்க்கலாம். அதில் ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் நடுவில் சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் 4 வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு 3 தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். அதில் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டு அது நல்லா வதங்கின அப்புறம் அதில் சிக்கன் போடணும். சிக்கன் அதில் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா அது கூடயே நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அது நல்லா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றணும். அதில் என்னென்ன அரைச்சோம் பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை அதை அரைச்சி அதில் ஊற்றணும். அதில் ஊற்றின அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அது திக்னஸும் கொடுக்கும். நம்ம தேவையான தண்ணி வச்சு குக்கரை மூடி உப்பு பதமெல்லாம் பார்த்து குக்கரை மூடி அதில் விசில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்குனிங்கன்னா சிக்கன் குருமா ரெடி. அதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டு அதை சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா இப்படி விட்டுலாம், தண்ணி வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், அது சூடாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நாங்கள் சாதம் ஊர்லேருந்து நெல் குத்துன அரிசி தான் நான் இன்றைக்கி சாதம் வடித்தேன். அதில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.